இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, கூத்தரை களம்பெறு கண்ணுலர் என கூறும் நூல் எது? இந்த வினாவை கொஞ்சம் நம்ம சற்று கவனமா அணுகணும். ஏன் அப்படின்னா, இந்த வினா வந்து ரொம்ப எளிமையான வினாவும் கூட, ரொம்ப கடினமான வினாவும் கூட. அது ஏன் அப்படின்னா, இந்த வினாவிற்கான பதில் வந்து ரொம்ப ஈஸியா அந்த பதில கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்றத நான் பின்னாடி சொல்லப் போறேன். கூத்தர் அப்படின்ற சொல்லாச்சு நம்ம வேற எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தெரிவுகள்லயும் பாருங்க 4 தெரிவுகளுமே ஆற்றுப்படை சார்ந்த நூல்களுடைய பெயரை தான் குடுத்திருக்கேன். முதல்ல நம்ம அந்த ஆற்றுப்படைக்கான இலக்கணத்த ஒரு அடிப்படையா ஒரு நூற்பாவால சொல்லுவாங்க. அது வந்து தொல்காப்பியம் புறத்திணையில அந்த நூற்பா இடம்பெற்றிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, கூத்தரும் பாணரும் பொருநரும் விறலியும் ஆற்றிடைக்காட்சி உறழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும். இதுதான் அந்த ஆற்றுப்படைக்கான ஒரு அடிப்படையான அந்த நூற்பா தொல்காப்பியத்துல இடம்பெறக்கூடிய ஒரு புறத்திணை சார்ந்த அந்த அதிகாரத்துல இடம்பெறக்கூடியது. அந்த இயல்ல இடம்பெறக்கூடியது, புறத்திணை இயல்ல இடம்பெறக்கூடியது. அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வறுமையில இருக்கக்கூடிய ஒரு கூத்தனோ பாணனோ பொருணனோ விரலையோ வேறொருத்தனை நாடி போய் அந்த மன்னனை புகழ்ந்து பாடும்போது அந்த பெற்று வந்த செல்வத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியதான் அந்த ஆற்றுப்படைக்கான இலக்கணம். இங்க என்ன அதோட தொடர்பு இருக்கு அப்படின்னா, எந்த நூலுக்கு கூத்தராற்றுப்படை அப்படின்ற பெயர் இடம்பெறுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் இந்த வினாவிற்கான பதில். இப்ப சிறுபான்ஆற்றுப்படை ஆப்ஷன் ஏ பாருங்க. சிறுபான்ஆற்றுப்படை அதுல பாணனுடைய வாழ்க்கையை பத்தி பேசுது. பொருநர் ஆற்றுப்படை ஆப்ஷன் பி, அது பொருணனுடைய வாழ்வியலை பேசுவது. அதாவது மற்றொருவர் போல வேடம் விடுவதுதான் பொருநர் ஆற்றுப்படை. பெரும்பான் ஆற்றுப்படை அந்த கையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய யாழை வச்சிருக்கிறதுனால பெரும்பான் ஆற்றுப்படை. இப்ப பாருங்க 4வது தெரிவு மலைபடு கடாம். இந்த மலைபடு கடாம் தான் கூத்தரை களம் பெறும் கண்ணுலர் அப்படின்ற அந்த தொடரை வந்து பயன்படுத்தக்கூடிய நூல் வந்து இதுதான் மலைபடு கடாம். மலைபடு கடாமுக்கு இன்னொரு பெயர் தான் கூத்தராற்றுப்படை. அப்ப இந்த கேள்வியை பாருங்க, நம்ம வேறு பெயர் அடிப்படையில நம்ம பாக்குறப்போ மலைபடு கடாமுக்கு கூத்தராற்றுப்படை அப்படின்ற ஒரு பெயர் வருது. அப்ப அதை ரொம்ப ஈஸியாகவும் அணுகலாம், கொஞ்சம் கடினமாகவும் நம்ம பார்க்கலாம். அதனால இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் டி மலைபடு கடாம்.